ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்திய வீடியோ என்னன்னு சொன்னா நாங்க டெய்லி லைஃப்ல என்னென்ன செய்யறோம்ன்றதுக்கான ஒரு குட்டி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோஷினி மேடம், என்ன செய்றீங்க? மேக்கப் போடுறோம். ஏன் மேக்கப் போடுறீங்க? பியூட்டி ப்ராஜெக்ட் புது பியூட்டி பார்லர். இப்படி மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர், நான் ஒரு சப்ஸ்கிரைபர். காலப்போக்கில் அது மில்லியன் மில்லியனா மாறும். பியூட்டிஃபுல். எங்க வலிக்கிட்டீங்க அப்படியே? குசினிக்கு போறோம். சமைக்கிறதுக்கு அவ்வளவு மேக்கப். பை மேடம். பை பை. நாங்க கிச்சன்ல சந்திப்போம். பாத்தீங்கன்னா எங்களோட அக்காட மூத்த மகன் ரோட் பிளாக்ஸ் விளையாடி கொண்டு இருக்கிறேன். Say hi to them. Say hi first. Hi. Friends, மக்களே, ஒரு வருடத்தில் 3 தடவை வீடு மாறிட்டேன். இங்க ஒரு ஆள் சிக்கன் வெட்டுற, இன்னைக்கு சாவல் குழம்பு அண்ட் கேரட் சம்பல், பருப்பு. நாங்கள் செஃப்பை கடத்தின்னு வந்திருக்கலாம். எஸ், என்ன கடத்திட்டாங்க. எங்களை வந்து தரப்போறா. ஓகே, இப்போ சொல்லுங்க. கலை முடிச்சுட்டீங்களா? கலை முடிச்சுட்டோம். நாங்கள் எப்பயுமே கட்டிங் போட்டு நேரத்துக்கு கழுவோம். இல்லாட்டி இந்த சிக்கன் பிடாண்டு போய் அதை நீங்க உராண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா உப்பு தூள் போட போறோம். இருக்கு. எஸ் மேடம். என்ன எடுக்கிறீங்க? தூள். நீங்க பாருங்க, தூளை கொஞ்சம் காய்ச்சலாம். பெஸ்ட் தூள். இந்த செஃப் தான் நாங்கள் சொன்னோம் அதை ஒன்று சொல்லி. இந்த தூள் வந்து எங்களோட ஜாழ்ப்பாணத்து தூள் மாதிரி இருக்கும். எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல இருக்குது இந்த தூள். அண்ட் உப்பு ஒரு கரண்டி, 2 கரண்டி, 2.5 போடுவோம். அண்ட் இது கொஞ்சம் உரைப்பு கூட. பட் சரியான ஸ்பைசி. கொஞ்சம் கூட போடலாமே நீங்கள். பட் நான் கறி வச்சுட்டு அதுக்கு பிறகு போடலாம். உப்பு போடும். உப்பு மலைச்சாரல் மாதிரி கூட தூளி கழிச்சு கூட போடும். அப்படியெல்லாம் கூடாது. சமையல் சரியில்லாம அவனோட மகன் காரி கழிச்சு போகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஜெத்ரோ வந்து ஜெத்ரோ say hi to them. Hi. வீடு மாறணும்னா உங்களுக்கு என்ன வீடு சாமான் தெரியுது இல்ல மேடம். இதுக்கு மேடம் பெருசா இருக்கும் பாருங்க. ஜியோ இருக்கு நமக்கு. வீட்டு பெரிய பெரிய சட்டியெல்லாம் வாங்கி இது ஒழிச்சு வச்சிருக்காரு. இந்த காய்ச்சலாமா மேடம்? மேடம் காய்ச்சலாம். ஏன் மேடம்? நான் நினைச்சது இந்த பெரிய டிஷ். அது பெருசு இல்லை, அது சின்னது. என்ன ஸ்பைசஸ் கரெக்ட் போனோம். ஓகே, மேபி அரைச்சது இருக்கோ தெரியல பாப்போம். எல்லாம் கொட்டிக்கு தான் வச்சிருப்பா. கொண்டு போய் இப்படி வெளியில வைக்க மாட்டா. வெளியில வச்சா கரல் பிடிச்சிருப்பான். முடிஞ்சது. ஒன்றுமே ஒரு துளி கூட இல்லை. ஸோ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தாளிக்க வேணும். எஸ், ஓகே. நாங்கள் இஞ்சி உள்ளி உங்களுக்கு பிடிக்கணுமா? எல்லாமே அது tasty. That's from I your don't hubby's know. store. அப்பதான் புருஷன் என்னோட இந்த புள்ளி வந்து செக் பண்ணுவோம். கண்டிப்பாக இவாண்ட பிள்ளை வந்து ஹாக்கள் பக்கத்துல அடிகளும் விரும்பல் மீதாலும். ஸோ நாங்கள் இடையிடையே செக் பண்ணணும். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். அவன் வந்து வடிவம் நிற்கிறவங்க இருக்கு. வெரி குட். எனக்கு வந்து இப்படி குடிக்க விருப்பம் இல்லை. இதுக்குள்ள வந்து நீங்க டின்னுக்கெல்லாம் மூத்தி அடிச்சுக்கிட்டு செம்மையா இருக்கு. இருக்கியா? எஸ். உங்க வீட்டில் உடம்பு காணாதா? இவ வந்து எக்ஸசைஸ் செய்ய மாட்டாளாம், ஆனா இவ குடம்பு குறையோடுமாம். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. மூடி அறிஞ்சிட்டு. அப்புறம் உங்களோட வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்ன்றது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? நாங்க ஸ்ரீலங்கன் ஸ்டைல செய்யறோம். நீங்க எந்தெந்த கண்ட்ரில இருக்கிறீங்க, எப்படி சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட யூடியூப்ல இருக்க சப்ஸ்கிரைபர்ஸோட நீங்க கான்டாக்ட் பண்றீங்களா? இது தம்பி ஒரு ஆள் இவாத யூடியூப் வச்சிருக்கா. என்னோட யூடியூப் நேம்? இந்த யூடியூப் நேம் எலாஜா டெரிக். ஓகே, இவாட யூடியூப் நேம் வந்து எலாஜா டெரிக். பேபிஸ் இந்த வீடியோஸ் போடுறேன். பேபிஸ் வீடியோ போடுறவா. நீங்க அவார்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 5 மாசத்துல ஒரு பேபி இருக்குது. வயசுல ஒரு
பாய் இருக்கு. நான் பேபி வந்தது. அது ஒரு பெரிய ஒரு போராட்டத்துல பிறந்தது. பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க. கடைசியா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. நாங்க பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் பேபி ஷவர் செய்து அவளுக்கு பேபி ஷவர் சர்ப்ரைஸா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ஆக்சுவலி இவாவாலதான் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அது சர்ப்ரைஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அது வந்து நான் இந்த பிராங்க் பண்றதுக்காக முதல்ல ஒரு பேபி பாயோட ட்ரெஸ்ஸை வச்சுட்டு பிறகு பேபி கேர்ளோட திங்ஸ் எல்லாத்தையும் அவட கார்ல வச்சிருக்காங்க. அதுலயே அது மாறிட்டுது எல்லாம். இப்ப அந்த கடிபிடி எப்படி இருக்கு? அந்த கடிபிடி கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கிட்ட கடிபிடியை பார்க்கலாம் நீங்க. இவ பாருங்க இப்ப இஞ்சி உள்ளி குத்தி கொண்டு இருக்கிறா. போராடி இஞ்சியை குத்துறேன். ஏன் மேடம் குத்துப்படது இல்லையா மேடம்? குத்துப்பழம் இருக்கு பாருங்க. உள்ளி போடணும். இப்ப எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்டெய்னர்ல போட்டு தான் வச்சிருப்பா. எல்லாமே நீட்டா இருக்கணும். ஆனா சமைக்க மாட்டேன் ஒரு நாள். ஓகே. இது என்னத்துக்கு? உங்களோட சிக்கனுக்கு சிக்கனை காணும். நீங்க வட்டி போடுவீங்களா சிக்கனுக்கு? எஸ், நாங்க வட்டியும் போடுவோம். உள்ளி வந்து ஹெல்த் தெரியுமா உங்களுக்கு? உள்ளி ஒரு நாள் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்காங்க. ஆனால் நான் வைக்கிறேன். இன்னும் வைக்கக்கூடாது. உள்ளி, வெங்காயம், இஞ்சி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. முக்கியமா கட் பண்ணி ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒன்றுமே வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறேன். எல்லாமே வெளியில வைப்போம். எல்லாம் வழியில இவன் முட்டை உடனே ஸ்மெல் வராது. அவ்வளோதாவும் போகாது. இப்ப நாங்க கருவேப்பிலை எடுக்க போறோம். இங்க இந்த பிள்ளை வந்து எண்ணத்துக்காக திறக்கிறேன்னு எதுக்காக திறக்கிறேன்னு தெரியாம இருக்கிற கேபினட் எல்லாம் திறந்து விளையாடுங்க. செத்துரும் தாங்க. இத என் அக்கா எனக்கு மேங்கோ ஜூஸ் வந்துருப்பா. இது வந்து அவ கரைக்கல கடை கரைச்சு. நைஸ். அதே நீங்க மேங்கோ ஜூஸ் எனக்கு பைனாப்பிள் போட்டில் இருந்தீங்க. மஞ்சள் எப்படி தந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைக்கு பபுள் என்றா பெரிய ஒரு பெரிய அந்த பிள்ளைக்கு போன்ல அந்த கதரை நிறுத்தி விடு. உங்களுக்கு பபுள் இருக்குமா? எந்த பிள்ளை வைக்கும் என்ன வைக்கும்? இதுதான் எங்க அக்காவின் அஞ்சரை பட்டி. இந்த அஞ்சரை பட்டி. ஆனா இதுல 6 பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இருந்து நாங்கள் இப்ப சின்ன சீரகம் திறந்து விடக்கூடாது. மண்டை கிட்ட அடிச்சிடும் தெரியுமா? அப்படியே மேடம். அன்றைக்கு உங்களோட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அம்மம்மாவின் சிக்கன் கறி எடுத்து. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்? தேங்காய் பால் கரைக்க போகிறோம். ஏன்னா இங்கே தேங்காய் வாங்கி தருவோம். இங்கே தேங்காய் திருவுறதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் தேங்காய் பழம் கரைப்போம். அதுக்காக கால்கள் எல்லாம் அமுக்கக்கூடாது. சரியா? நீங்கள் காலை கொஞ்சம் சவட்டி கொண்டு இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கால். இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மார்ச் மாதம் ஸ்ப்ரிங்ண்டாங்க, வெயிலண்டாங்க. இப்போ என்ன விட போகுது? எங்களுக்கு வியாழக்கிழமை எல்லாரும் ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கொண்டு ரோட்ல சந்தோஷமா நாங்க நடந்து இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை 16 சென்டிமீட்டர் ஸ்னோ. ஆனா இந்த டைம் தான் பிள்ளைகளுக்கு மார்ச் பிரேக் சொல்லி 2 வீக்ஸ் ஹாலிடே விட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு இருக்கு சரியா இருக்கு. எல்லாருமே வீட்டுக்கு விட்டுறாங்க. இப்ப என்ன செய்றீங்க? இப்ப நாங்கள் பால் விட்டு நாங்கள் பாலை கொதிக்க வைத்து விட்டு அது பொங்கி வரும்போது என்ன கருப்பா வருது உடலாமன்றதை காட்டுதோ. இங்கேருந்து வருது, சட்டிலேருந்து வருது போல விடாது மேடம். இந்த ஸ்ட்ராபெரி எரிஞ்சு வந்தீங்க. மேடம் ஓகே மேடம். உங்களுக்கு சிரட்டெல்லாம் தானே மேடம்? எஸ் மேடம். ஓகே மேடம். உருளைக்கிழங்கு போடுவோமா? உங்களுக்கு வேணுமெண்டா உருளைக்கிழங்கு போடலாம், வேணுமெண்டா போடலாம். ஆனால் அவ்வளோ தாங்குமா மேடம்? முதல்ல தாங்கும். ஓகே தாங்கும். நீங்களும்
வந்து பார்க்க போறீங்களா பெரியம்மா என்ன செய்ய போறாங்க? நீங்க பாருங்க பெரியம்மா. என்ன பிள்ளை ஹெல்ப் பண்ண போற பாருங்க. அவர் வந்து அம்மாக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ண. நீங்க மறைக்கிறீங்க அந்த பிள்ளை ஹெல்ப் பண்றத. ஓகே மேடம். ஹெல்ப் பண்ணுங்க வெந்தயம் அடிச்சு சாப்பிடுறேன். You want something, Jedma? 5, 6. Look, Periyamma, I'm gonna give you something. Look at Periyamma. She's having something. Wow, look at that. Rendu vaangidhiya nee? Rendu vaangidhiya? Ennadu? Pudu layunda. Rendu vaangidhiya. And Pakistan. Here. Eat this. என்ன செய்யணும்னா தெரியும். Go eat that candy. Go. இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்ல பிராண்ட், நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அக்கடி என்ன தெரியுமா, ஊர்ல பூச்சி மிட்டான்னு சொல்றது. சின்ன சீரகத்துல கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க. மவுத் ஃப்ரெஷ்னரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பாசமும் வருது, மவுத் ஃப்ரெஷ்னரும் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஃபிளேவர்ஸ்ல வச்சுக்கிறாங்க. பாக்கு சாப்பிட்றாங்களுக்கு அதுலயும் போட்டு வச்சுக்கிறாங்க. இது சின்ன சீரகம் சாப்பிட விருப்பம் இல்லாதவர்களுக்கு சின்ன சீரகம் வெந்தயம் ரெண்டும் கலந்து போட்டு வச்சுக்கிறாங்க. நல்ல டேஸ்ட். நேம் கார்டு அதான் இதோட பேர். ஐயோ சரி மட்டும் கார்டு. ஜீகா கிரீன் முக்வாஸ். இது பாகிஸ்தான் ஆக்குற பேர். ரைஸ் வந்து ரெடி ஆயிடுது. இவருக்கு நெய் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் டயட்ல இருக்கிறாங்க. நெய் போட்டிங்கன்னா உடம்பு கொஞ்சம் இவன் சரியான டயட்ல இருக்கிறா. சாப்பிட்றதே இல்லை. நெஞ்செலும்பெல்லாம் தெரியுது. நெஞ்செலும்பெல்லாம் தெரியுது. இப்போ கொஞ்சம் காட்டுறாங்க நெஞ்செலும்பெல்லாம் அவங்களுக்கு. சொன்னாங்க நெய் போடுவோம். நெய் மேல ஊத்தினீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆயிடும். சூட்டுக்கு அப்சர்வ் ஆகி போயிடும். மெல்ட் ஆயிடும். ஓகே ரைஸ் ரெடி. சொல்லு. பாலை கொதிக்க வச்சுட்டோம். ஸோ அந்த சைக்கிள் கேப்பக்குள்ள நாங்கள் பருப்பு அரைப்போம். பருப்பு கழுவ வேணும். வீடு ஃபுல்லா கனடாவில் எப்பவுமே அடுப்பு போட்டு தான் சமைக்கணும். அடுப்பு போட்டு இல்லை ரேகா, ஃபேன் போட்டு. எல்லாரும் அடுப்பு போட்டு சமைக்கிறது. கையை வச்சு சரிங்க அடுப்புல அடுப்பு ஒன் பண்ணிட்ட உடனே ஃபேனையும் போடுவோம். மேடம் தட்டினாலும் நான் ஆகிறதுக்கு பருப்புக்கா. ஓகே, நாங்கள் இப்போ பருப்பு கறி காய்ச்சி போகிறோம். பருப்புக்கு நாங்கள் இப்போ நாங்கள் பருப்பு கறி காய்ச்சி போகிறோம். பருப்புக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. தண்ணியும் அளவாக போட்டு அவியலுக்கப்புறம் ரம்பையும் நாங்கள் போடுவோம். கொஞ்சம் மஞ்சளும் போடலாம். நாங்கள் தங்கிற தங்கச்சி கொஞ்சம் மஞ்சள் அடிக்கலாம். கொஞ்சம் அவிய பிடித்த நான் போடுறோம். ஓகே, ஐயோ அது பெரியம்மா. சிக்கன் காணுமா? சிக்கன் கூட காணுமா? பெரியம்மா அவ்வளவு மெல்லிசாவா இருக்கிறா. ஓகே மக்களே, பால் வந்து கொதிச்சுக்குது. நாங்க இப்ப வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட போறோம். 2, 3 வெங்காயம் போடுறது, வெங்காயம் போடுறது. இப்ப நாங்க பால் கொதிச்சா பிறகு நாங்க வெங்காயம் போட போறோம். இது நாங்கள் ஃபுல்லாக போடக்கூடாது. என்னென்னா நாங்கள் தாளிச்சு போட்டு கொஞ்சம் போட போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் உள்ளிக்கு நாங்கள் கொஞ்சம் வட்டி போடுவோம். இஞ்சி உள்ளி நாங்கள் இந்த தாளிச்சு போட்டு நாங்கள் இதுக்குள்ள போடணும். ஸோ அதுக்குள்ள தாளிச்சு போட்டு நாங்கள் போடுவோம். நம்ம போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இல்லை ஊர்லண்டா வெளியில் ஓடி போய் பிடுங்கி போடலாம். இங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே நாங்கள் $5 $3 சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல கொஞ்சம் கூட விலையா இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் போயிடலாம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் போட்டு இதையும் கொஞ்சம் கொதி போடுறோம். வாசம் வருது எங்களுக்கு. உங்களுக்கு வருதா? அவருக்கு வருது, அதுக்காக வருது. பருப்புக்கு கொஞ்சம் தேங்காய் பாலை கரைச்சி வைப்போம். கடைசி நேரத்தில் கரைச்சி இந்த மறந்துடுவோம் போட. ஒரு முறை வடிவா சமைச்சவா சிக்கன் கறி உள்ளி இஞ்சி ஓடையில கடைசி இடிச்சு வெளியாக வச்சு போட்டு அதை தாளித்து திரும்ப போட்டிங்க. அதுக்கு நாங்கள் புதுசாக எல்லாம் செய்வோம். நீங்கள் அதை எங்களோட சேனலில் பார்க்கலாம்.
ஓகே பால் கொதிச்சாச்சு. சிக்கன் போட போகிறோம். தப்புக்கு தான் பால் கொதிச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நாங்கள் போடுறோம். ஓகே, இது வந்து சிக்கன் இந்த ரூஸ்டர். ஓ சாரி, இது ரூஸ்டர். ரூஸ்டர்னா சேவல். அது சிக்கன்டா அப்பாவா? சிக்கன் ஹஸ்பண்ட். நீங்க கொஞ்சம் பின்னால வரீங்களா? அது சிக்கன் ஹஸ்பண்ட். எஸ். சட்டியை விட கொஞ்சம் மேலால நிற்கிது குழம்பு. இட்ஸ் ஓகே, என்ன பத்தி வேற ஓகே. இதுக்கு கொஞ்சம் பெரிய சட்டி வாங்க போகணும்னா சரி வராது. நாங்கள் பிரெட்டுவா நாங்கள் கரட் சம்பல் போடுவோம். கரெக்டு சம்பல் நீங்கள் காட்டு போகிறீங்க. நாங்கள் பச்சையாக கரெக்ட் சம்பல் ஸோ போடுவோம். கேரட் நாங்கள் ஆல்ரெடி திருவிட்டோம். வீட்டில் நீங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் மிளகும் ஆட் பண்ணினா பிடிக்குது. இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நீங்கள் அடுப்புலேயே சாமானம் வைக்கலாம். எல்லாம் வீட்டே இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு அங்கே அங்கே வைக்க கொஞ்சம் டயர்டாக இருக்கு உங்களுக்கு. டயட் இருக்கிறதால கொஞ்சம் மெலிஞ்சிட்டாயினால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா. பாடி வந்து டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நாங்கள் இப்போ இருக்கிற டைம் போட முடியுங்களா இல்லை இந்த மாதிரி அப்படியும் போடலாம். நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. இன்னும் அது சிக்கன் கறி காய்ச்சுறாங்க, தக்காளி காலையில் டென்ஷன் ஆகக்கூடாது. அதை நாங்கள் வதங்கிட்டு தான் போடுவோம். நாங்கள் விருப்பம் பண்ணால் நீங்கள் மேலால கொஞ்சம் போட்டு போடலாம். அப்போ கொஞ்சம் போடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைக்கிறேன். இந்த மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் சமைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் கொஞ்சமாவது அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இங்கே நாங்கள் மூவ் பண்ணி இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுது. பட் ஸ்டில் நாங்கள் எனக்கு சின்னவர் இருக்கிறபடியாக கொஞ்சம் ஒதுக்குற கொஞ்சம் கஷ்டமாக போச்சுது. அவர் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டார். இப்போ ஒரு 2 நாளாக தான் தனியாக படுக்கிறேன். இல்லாட்டி நான் சைட்டில் அப்படி இருப்புக்குள்ள இருப்பேன். கொஞ்சம் வசதியாலும் அதான் சொன்னேன், நான் வாஷ்ரூமே போயிடலாம். நான் அப்படி ஒரு சின்ன குட்டியை நான் பெற்று வச்சிருக்கேன். அது நாட் ஒன்லி ஹர் பேபி. இந்த இந்த 2026 பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏனென்றா இந்த மூத்தவர் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவரை டிவியை போட்டு விட்டாலோ அல்லது இந்த தொட்டில சும்மா அவரை விட்டாலோ சத்தம் போடாமல் இருப்பார். நல்ல படுத்து நிறுத்த விடுவார். 2 பிள்ளையும் நோ இஷ்யூ, ஒன்றும் இல்லை. அவர் வந்து இப்போ என்ன பசிக்குதா அழுதார் கொஞ்சம் அவ்வளோதான். அதே பிறகு அவர் ஓகே பாலை கொடுத்தா தன்னை பாலை பண்ணி. இவர் அப்படி இல்லை, பால் வெறும் மட்டும் அழுது கொண்டே இருப்பார். வாய்க்க வச்சா அப்புறம் நிப்பாடு. ஆனால் வாய்க்க வச்சது அவசரப்பட்டு எடுத்தமா கதை முடிச்சு. பிளான் பண்ணி பண்ணணும். ஆனால் பிளான் பண்ண மறந்துட்டேன். அப்போ நாங்கள் அந்த சைடு கப்புல வந்து இந்த கேபினட் ஜாக்ல அவருக்கு வந்து கேபினெட்ல ஒரு லவ். நீங்க பாத்தீங்கன்னா இவன் இப்ப பச்சை மிளகா வெட்டி கொண்டு இருக்கிறா. மீன்வாயில் கறி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. உங்களோட லிவிங் ரூம் எல்லாம் இந்த மாதிரி அடுக்கல மேடம். நீங்க இருக்கா? ஓ லிவிங் ரூம் பாட்டு போய் கொண்டு இருக்கு. நாங்க பாட்டு நீ பாருங்க, முன்னாடி கொக்கரைட் வந்துடும். அப்படியே பாத்தீங்கன்னா இதுதான் இவட லிவிங் ரூம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறா. அங்க டிவி போகுது. ஸோ டிவி இப்போ காட்டலாம். இது அவுட் சைடு. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் ஜார் பின்னால இருக்கு. சம்மர் வந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்கும் பின்னுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன் இருக்கு. அவ கேரட் சம்பல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. இதுக்கு நான் உப்பும் மிளகும் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டீங்கன்னா சரி. எஸ், ஆனால் உப்பு போட மறந்துட்டேன். அவள் வரும் இப்படி தான். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு இதை கிண்டி போட்டு உப்பு போடுவோம். ஓகே, உப்பு ரெடி போட்டாச்சு. நீங்கள் மிளகு ஃப்ரெஷ்ஷாக குத்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே கொஞ்சத்தை எடுத்து இடித்து போட்டு அப்படி 2 நாளைக்கு 3 நாளைக்கு 5 நாளைக்கு எடுத்து வச்சேன். நான்
எஸ் இன்னும் இதில் பந்தி வந்தால் கொஞ்சம் ஆல்ரெடி கிடக்குது. பட் நான் எப்போவுமே பக்கெட்டில் மாய் வைக்கிறேன். ஓகே, இஞ்சி உள்ளி குத்தி தான் போடுவோம். கேரட் சம்பல் இஸ் ரெடி. கேரட் சம்பல் ரெடி ஆயிட்டு இடங்களை கொஞ்சம் clean ஆக்கிக்கலாம். அதெல்லாம் கழுவி வச்சு விடுவோம் கிடக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொதிச்சு கொண்டிருக்கு. தூள் போடுவோம் மேடம். கூலி மேடம் பருப்பும் வந்து ரெடி ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீன் வயலும் அவன் வந்து க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் நல்லா வந்துட்டுது. ரூஸ்டரில் இருந்த தண்ணியும் சேர்ந்து வந்து இப்போ நல்லா தண்ணி வந்து நாங்கள் இதை நல்லா வத்த விடணும். ஸோ நாங்கள் மீன் வயல் ரூஸ்டருக்கு வாசத்துக்கு நாங்கள் இப்போ தூள் அரைக்க போகிறோம். கொஞ்சம் கிராம்பு லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எங்களோட லாஸ்ட் ஏலக்காய். ஆக்சுவலி என்னோட காஷ்மீர் மிளகாய் இல்லை, செப்பல் மட்டும்தான் கிடக்கு. நான் குத்தரிசி கொஞ்சம் போடணும். கருவாப்பட்டை. பத்து நேரத்தில் இன்னைக்கு எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன். ஆமாம், முதல் 2 மணித்தியாலம் மேலே கழிச்சு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த 1/2 மணித்தியாலம் எந்த பிள்ளை இருக்கிறாங்க டைம் போயிடுது. இப்போ எங்களுக்கு 3 மணி. இன்னும் நாங்கள் சமைக்க முடியல. போடல சொல்லுவீங்க. அப்படி ஸ்வீட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இது பார்த்தீங்களா, இதுக்கு இருக்கிற இதெல்லாம் என்னோட புரிதல். கொஞ்சம் உள்ள வைப்பாங்க. இவன் பேர் வந்து ஜெல்ட்ரோ. நீங்கள் எங்களோட கிச்சனை நீங்கள் சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஆனால் எல்லாம் படுக்க எவ்வளோ இருக்கு பட்டு சுற்றி காட்டுறேன். ஓகே, இதுதான் எங்களோட சைக்கிள். நாங்கள் மகன் அரைக்கிற மிஷினுகள், மைக்ரோவேவ் எல்லாம் இருக்குது. இதில் நாங்கள் சாப்பிட்ற குக்கி சைக்கிள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெசல்கள், இதில் எங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இதில் நாங்கள் மைக்ரோவேவ் வச்சுருக்கிறோம். சாரி, மைக்ரோவேவ் வச்சுருக்கிறோம். இதில் கொஞ்சம் அடுப்பு இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம். எங்களோட சிக்கன் கொதிக்குது பாருங்க. பருப்பு இஸ் ரெடி. அண்ட் இது எங்களோட ஃப்ரிட்ஜ். அவர் என்ன மூத்தவர் கண்டுபிடிச்சி ஒன்று கொஞ்சம் கொண்டு போய் பாருங்க. இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜ். அதெல்லாம் பேர் காட்டுறாங்க. நாளைக்கு ஸ்கூல் போகிறோம் நாங்கள். தட்ஸ் ஆல். இதில் நாங்கள் டைனிங் டேபிள் வரணும். பட் ஐம் வெயிட்டிங். இன்னும் வேலையில டேபிள் வந்து அப்புறம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். தட்ஸ் இட். சமைச்சு முடிச்ச பிறகு நாங்கள் சாயம் செஞ்சுருக்கோம். ஆனால் நாங்கள் லாங் வீடியோவில் காட்ட மாட்டோம். நாங்கள் ஷார்ட் வீடியோவில் காட்டுவோம். ஓகே, மசாலா இருக்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் கீரை வாங்கிட்ட கொஞ்சம் கையாலே செய்யறது கூடாது. ஆனால் சொல்லி எங்களுக்கு எப்பவுமே கை வழியை காயம் வாங்குறது, தழும்புகள் வாங்குறது, நாங்கள் வீரப்பட்ட தழும்புகள் வாங்குவோம் சமைக்க. குட்டி மிஷின் வந்து
வதக்கணும். எல்லாம் வதங்கிட்டு இந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் வதக்கணும். ஓகே மக்களே, இப்போ அவன் தாளிச்சதை போடுறா. ரெண்டு வெங்காயத்தை பண்ணிட்டீங்க, அடுப்பு மாதிரி பண்ணி மேடம். ரெண்டு வெங்காயத்தை பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணி அடுப்பு பாட்டியா